வணக்கம். வெல்கம் டு ட்ரேட் ஜோன். இந்த வீடியோவில் வந்து மண்டே ட்ரேடிங்கான ஸ்கிரிப்ட் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் வந்துட்டு நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஸ்டாக்ஸில் வந்து பார்த்தோன்னா எக்ஸைடட் இந்த மூணுக்கும் லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். நிஃப்டியோட லெவல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வந்துட்டு நமக்கு ஒரு சப்போர்ட் ஜோன் வந்து கிளியரான சப்போர்ட் ஜோன் வந்து 22,570 ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்குது. இந்த ஜோனுக்கு கீழே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து ஒரு செல்லிங் சைடு போகிறதுக்கான சான்சஸாகவும் இருக்குது. ஸோ அதனால் இந்த ஜோன் வந்து இம்பார்ட்டன்ட் ஜோன். மேலே எகைன் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 22,730க்கு மேலே ஒரு ஹை வச்சுட்டு எகைன் வந்து நம்ம இந்த ஆர்டர் பிளாக்ல ட்ரிகர் பண்ணுச்சு அப்படின்னா ஒரு இன்ட்ராடே லெவலில் பையிங் எடுக்கலாம். அதுபடி பையிங் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஸ்டாப்லஸ் வந்து 22,570 வச்சுக்கலாம் இன்ட்ராடே லெவலில். பொசிஷனில் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்னா பொசிஷனில் வந்து 4 ஹவர்ஸ் டைம் ஃப்ரேம் வந்து ஒரு ஆர்டர் பிளாக்கை ட்ரிகர் பண்ணிவிட்டு ஒரு அப்சைட் மூவ் கொடுத்துருக்கு. இந்த ட்ரெண்டு கண்டினியூ ஆகணும் அப்படின்னா நமக்கு 22,110க்கு மேலே 23,110க்கு மேலே ஒரு ப்ராப்பரான க்ளோசிங் இருக்கும், டே க்ளோஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா பொசிஷனில் நல்லா மூவிங் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வந்துட்டு லாஸ்ட்டாக வந்து ஒரு பியூஎஸ் சிஹெச் கொடுத்துருக்கு சேஞ்ச் ஆஃப் கரெக்டர்ஸு. எகைன் நம்ம எந்த ஜோன் வந்தால் பை எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா 48,250 அந்த ஜோன் வந்தால் பையிங் எடுக்கலாம் இன்ட்ராடே லெவலுக்கு. சப்போஸ் மேலே ஓப்பன் ஆயிடுச்சுனாலும் வெயிட் பண்ணிவிட்டு அந்த ஜோன் வர வரலையே வெயிட் பண்ணி என்ட்ரி எடுக்கிறது பெட்டராக இருக்கும். பொசிஷனில் பார்த்தோம் அப்படின்னா டே லெவலில் வந்துட்டு 4 ஹவர்ஸில் வந்து ப்ரீவியஸாக இருக்க ஒரு பையிங் ஜோன் இங்கேருந்து மூவ் ஆகிருக்கு. அதாவது 46,750 வந்து ஒரு பையிங் மூவ் ஆகிருக்கு. ஸோ அந்த ஜோன்ட்டு வந்து ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு மார்க்கெட். எகைன் வந்து அந்த லோ பிரேக் பண்ணி காட்டிட்டு சிஹெச்சும் கொடுத்துருக்கு. ப்ரீவியஸாக இருக்க லோ பிரேக் பண்ணி காட்டு. ஸோ இந்த லோ வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்குது. இந்த லாஸ்ட்டாக அந்த லோ வந்து பார்த்தீங்கன்னா 47,700 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டு. இந்த ஜோன் பிரேக் ஆகுது வரையும் ஒரு பையிங்கான சான்சஸை நம்ம பார்க்கலாம் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவு. அடுத்து ஸ்டாக்ஸில் பார்த்தோன்னா எக்ஸைடுன்னு சொல்லியிருந்தோம். எக்ஸைடுன்னு வந்துட்டு நமக்கு சப்ளை ஜோன் வந்து 357 அந்த ஜோன் வந்தோன்னா ஒரு செல்லிங்கான ஏரியாவாக இருக்குது. கீழே பாட்டம் ஜோன் வந்து பார்த்தோன்னா டிமாண்ட் ஜோன் வந்து 345 இந்த ஜோன் வந்ததுன்னா ஒரு பையிங்கான சான்சஸாக இருக்குது. இப்போ இன்கேஸ் மார்க்கெட் வந்து நம்மளோட சப்ளை ஜோனில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா ஒரு செல்லிங் சர்வியூவில் தான் இருக்குது. இது எந்த ஜோனுக்கு மேலே போனால் ஒரு பையிங் சான்சஸாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 368க்கு மேலே க்ளோஸ் வச்சா தான் வந்து பையிங் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வரையுமே நம்ம செல்லிங் சர்வியூவில் பார்க்கலாம். இதை டிமாண்ட் ஜோனில் இருக்க ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கு இல்லையா, இந்த ஜோனில் வந்துட்டு 345 இந்த ஜோனில் வந்து ட்ரிகர் ஆச்சு அப்படின்னா ஒரு பையிங்கான சான்சஸாக பார்க்கலாம். நமக்கு இந்த சப்ளை ஜோன் தான் வந்து ப்ராப்பரான என்ட்ரியாக இருக்கும். அதாவது 358 இந்த ஜோனில் வந்து ட்ரிகர் ஆகணும் செல்லிங் சைடுக்கு. ஏன்னா நம்ம மார்க்கெட் வந்து செல்லிங் சைடு இருக்கையில் ஒரு பையிங் ட்ரை பண்ணுறது வந்து ரிஸ்கி தான். ஏன் இதை நம்ம செல்லிங் சொல்கிறோன்னா 4 ஹவர் டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்டினியூஸாக வந்து பிஓஎஸ் வச்சு மார்க்கெட்டு செல் சைடு மூவ் தான் கொடுத்துருக்கு. லாஸ்ட்டாக வந்து பார்த்தோன்னா இந்த ஜோனில் வந்து ஒரு கிளியரான க்ளோஸ் வைக்கல. ஸோ இன்சைடில் வந்துட்டு ஒரு எம்பிஎஸ் மாதிரி கொடுத்துருக்கு 4 ஹவர் டைம் ஃப்ரேமில். இந்த பியூஎஸ்க்கு ஒரு சான்சஸ் கொடுக்குறதான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் நமக்கு ஃபுல்லாக செல் சைடு மூவ் ஆகணும் அப்படின்னா 335க்கு கீழே க்ளோஸ் இருக்கும். அது வந்து இப்போ லாங்கர் டைம் ஃப்ரேமில். ஸோ அதனால் இன்ட்ராடே லெவலில் வந்துட்டு நம்ம அந்த சின்ன ஸ்டாப்லஸ் வச்சு நம்ம ஒரு என்ட்ரி ட்ரை பண்ணலாம். இன்கேஸ் வந்து 359 அந்த ஜோன் வந்து ட்ரிகர் ஆச்சு அப்படின்னா. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே சமயம் இதில் வந்துட்டு இந்த சிஹெச் கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு திரும்ப 358 59 ட்ரேட் ஆச்சுன்னா இன்னும் வந்து கொஞ்சம் என்ட்ரி கன்ஃபர்மேஷன் ஈஸியாக இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த 3 ஸ்கிரிப்ட்டுக்குமே லெவல்ஸு சொல்லியிருக்கோம். ஸ்டாப் லாஸ் டார்கெட் வேணும் அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் பிங் பண்ணுங்கள், இல்லைன்னா கால் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த யூடியூப் சேனலில் கொடுத்துருக்க வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஒன்லி ஃபார் லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். வி ஆர் நாட் ஏ செபி ரெஜிஸ்டர்ட் டெக்னிக்கல் அனலிஸ்ட். நாம் என்னென்ன சர்வீசஸ் பண்ணியிருக்கோம்னா எஸ்எம்சி கான்செப்டை பயன்படுத்தி எப்படி ட்ரேட் பண்ணணும், அதாவது வந்து பார்த்தோன்னா சின்ன ஸ்டாப்லஸில் பெரிய டார்கெட்டுக்கு எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே அந்த எஸ்எம்சி கான்செப்டில் வரும். அதன் கூட வந்து நம்ம ஒரு அமி புரோக்கர் சாஃப்ட்வேர் வச்சு ஒரு டூல் வச்சு நம்ம இன்னும் வந்து ஸ்டாப்லஸை மினிமைஸில் எப்படி வச்சுட்டு மேக்ஸிமம் டார்கெட்டுக்கு எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா இதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.